நேற்றைய வீடியோவில் நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். கர்ஸ்கில் உக்ரைன் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ எவ்வளவு டெரிட்டரியை உக்ரைன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய இழப்புகள், குறிப்பாக மேன் பவர், ஒரு ஆயுதன்றது அழிக்கப்பட்டுருச்சுன்னா ஈஸியாக ஒரு சில $1000 இல்லை ஒரு சில $1,00,000 செலவு பண்ணோன்னா அதே மாதிரி ஒரு ஆயுதத்தை இல்லை அதை விட அட்வான்ஸ்டான ஆயுதத்தை எந்த ஒரு நாட்டாலையும் உருவாக்க முடியும். ஆனால் மேன் பவர்ன்றது ஒரு சோல்ஜரை ஒரு நாடு இழந்துருச்சுன்னா திரும்பவும் அதே மாதிரி ஒரு சோல்ஜரை, அந்த அளவுக்கு பவருடைய ஒரு சோல்ஜரை இல்லை அவரோட ஒரு ஸ்கில் செட் இருக்க ஒரு நபரை தேடி கண்டுபிடிக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ உக்ரைனுக்கு கர்ஸ்கில் மேன் பவர் லாஸ்ன்றது நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்பவே அதிகமான ரேட்டில் நடந்துட்டுருக்கு. ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நபர்கள் இறந்துட்டு இருந்த ஒரு இடத்துல 100லேருந்து 150 நபர்கள் வரைக்கும் 24 மணி நேரத்தில் உக்ரைன் அந்த இடத்துல இழந்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிக்கோலேவ் ஆர்மர்டு வெஹிக்கிள் ரிப்பேர் ஃபெசிலிட்டி இல்லை அதுக்கான ஒரு பிளான்ட்னு சொல்லலாம். அதில் முந்தா நாள் ஒரு நாள் முன்னாடி ரஷ்யா நடத்தின ஒரு அட்டாக்ல ஒரு 70% வரைக்கும் அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் லாஸ் ஆனது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் நம்ம நிறைய அப்டேட்ஸ் ஆனது ரஷ்யா உக்ரைன் பற்றி வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் முக்கியம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். மிக்கோலேவ் இல்லைனா மைக்கோலேவ் ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் ரிப்பேரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி. இது உக்ரைனோட ரொம்பவே முக்கியமான இந்த பீரங்கிகள், அது மட்டும் இல்லாமல் கவச வாகனங்களை பழுது பார்த்து கொடுக்கக்கூடிய இல்லைனா அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் சைட்டு வச்சிருக்க ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி. ஒரு 50 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்க உக்ரைனோட சதர்ன் மோஸ்ட் பகுதி, தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய உக்ரைனுக்கு ரொம்ப ஒரு தேவையான ஃபெசிலிட்டி. ஜெர்மனி கூட சேர்ந்து இல்லைனா ஜெர்மனியோட தொழில்நுட்பன்றது இந்த ஃபேக்டரிக்குள்ள ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல டேங்குகளோட உற்பத்தின்றதையும் தாண்டி ஃப்ரண்ட் லைனில் அடிபடக்கூடிய இல்லை ஃப்ரண்ட் லைனில் ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் ஏற்படும்ல. ஓகே, இந்த டேங்க் வந்து அடிபட்டுருச்சு, ஆனால் இதுக்கப்புறம் இதை ஃபேக்டரிக்கு எடுத்துகிட்டு போனால் நம்மளால் இதை திரும்ப ரிப்பேர் பண்ணி திரும்ப சரி பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் லைனில் வச்சு நம்மளால் பயன்படுத்த முடியும் கேட்டகரியில் அந்த ஒரு அளவில் இருக்க டேங்குகள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சரி பண்ணுவாங்க. இது வரைக்கும் 3 மேஜர் அட்டாக்ஸ்ன்றது இந்த ஒரு ரிப்பேர் ஃபெசிலிட்டி மேலே ரஷ்யாவால் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அப்போல்லாம் பண்ணுறப்ப பார்த்தோன்னா எந்த இடத்த அடிப்பாங்கன்னா இந்த ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் சைட்டை மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணது கிடையாது. பக்கத்தில் உக்ரைனோட சோல்ஜர்ஸ் தங்கியிருக்க இடங்கள், அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட அம்யூனிஷன் டிப்போன்றது, இந்த அமௌண்ட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம்ன்றது இந்த ஒரு பிளான்ட்டை சுற்றி 3 இடங்கள்ல, வெளியில் தெரிஞ்ச வரைக்கும் 3 இடங்கள்ல இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அட்டாக் நடந்தது அந்த 3 இடங்கள்ல தான். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் 3 இடங்கள் அம்யூனிஷன் டிப்போ ஆனது இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அடிச்சிருந்த இடத்துல இப்போ ரஷ்யா சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இஸ்கேந்தர் M மிசைல்ஸை பயன்படுத்தி டைரெக்டாக அந்த வேர் ஹவுஸ்ன்றதையும் தாண்டி அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் எந்த இடத்துல இருக்கோ அந்த டேங்க்ஸை எந்தெந்த இடத்துல உற்பத்தி பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல அந்த டேங்க்ஸ்க்கான ரிப்பேர் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கோ அது மேலேயே ஒரு டைரக்ட் ஹிட்டை அடிச்சிருக்காங்க. அதுக்கான ஃபுட்டேஜும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ட்ரோன் இமேஜ் தான், ட்ரோன் ஃபுட்டேஜ் மூலமா எடுக்கப்பட்டிருக்க இமேஜ். இந்த இஸ்கேந்தர் மிசைலை பொறுத்த வரைக்கும் அதோட டார்கெட்டை இப்போ சமீபத்தில் ரஷ்யா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது டார்கெட்டை போய்ட்டு அடிக்கக்கூடிய அந்த எரர் ப்ராபபிலிட்டின்றது ஆல்ரெடி 10 மீட்டர் வரைக்கும் இருந்துச்சு. ரொம்ப ரேரான கண்டிஷனில் 10 மீட்டர், மினிமம் வேல்யூனா 0.6 2 மீட்டர்ஸ் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 மீட்டர்ன்ற அளவுகோலையும் தாண்டி இப்போ ரஷ்யாவோட அந்த இஸ்கேந்தர் மிசைல்ஸ்ன்றது ரொம்பவே ப்ரெசிஷனோட, ரொம்ப துல்லியத்தன்மையோட அதோட அட்டாக்ஸை போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு பாதிப்புகள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு, இல்லை என்னென்ன பாதிப்புகள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 40% வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டின்றது இப்போ அழிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் இந்த பீரங்கியோட என்ஜின் சிஸ்டம்ஸும் இந்த பீரங்கியோட ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸும் இந்த இடத்துல அதிகமாக, இந்த பிளான்ட் ஆனது பேர் போனதே அதுக்கு தான். அப்படி இருந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருந்த இடமும் அந்த ஸ்பேர் பார்ட்ஸை அசம்பிள் பண்ணக்கூடிய அந்த இடத்தின் மேலேயும் இந்த ஒரு அட்டாக் நடக்கப்பட்டிருக்கனால அட்லீஸ்ட் ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் வரைக்குமாவது இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் மினிமம் ஸ்டாப் ஆகும். 10 நாள் வரைக்கும் இந்த ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து எந்த ஒரு அவுட்புட்டும் வெளியில் வராது. அந்த 10 நாள் தாண்டியும் இந்த டேமேஜ் எல்லாம், ஏன்னா இப்போ இந்த ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல அனாலிசிஸ் தானே போயிட்டு இருக்கு, அந்த இடத்துல டேமேஜ் ஆனது எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்ற அந்த உண்மைகள் வெளியில் தெரிய வர இந்த 10 நாள் என்ற கால அளவு கண்டிப்பாக அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆனது இருக்கு. ஸோ ஒரு பிளான்ட் இப்போ ரஷ்யா அடிச்சிருக்காங்க, அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான பிளான்ட். இதில் இஸ்கேந்தர் M தான் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒடிசா போர்ட்டில் ரொமேனியாவிலிருந்து ஐரோப்பிய யூனியனால் கொடுக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வந்த பனாமா ஃபிளாக்டு கப்பலை ரஷ்யா இதே இஸ்கேந்தர் மிசைல்ஸை வச்சு அடிச்சிருந்தாங்க. அதை நிறைய பேர் ஃபஸ்ட்டு உக்ரைன் என்ன ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டாங்கன்னா, கிரெயின்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், உலகத்துக்கு தேவையான உணவு கூட ரஷ்யா கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க,
உணவு உற்பத்தியை ரஷ்யா பாதிக்கிற வகையில் பண்றாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. ஆனா ஜெலன்ஸ்கியோட கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களானது அந்த இடத்துல ஒரு பெரிய பொய்யா தான் மாறி இருக்கு. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கடந்த ஒரு 4 நாளா வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஸ்டாமே கிளப்பிச்சு. ஒரு பக்கம் வந்து கிரைன்ஸ் அடிக்கிறாங்க, இல்லை இன்னொரு பக்கம் வந்து கிரைன்ஸ் எல்லாம் அடிக்கல, ஆயுதங்கள் தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தா எல்லாரையும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். சப்போஸ் நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், இல்லை சின்ன சின்ன ஸ்கிரீன்ஷாட்ஸ் நான் ஆட் பண்றேன். எந்த ஊர்ல தானியங்கள், அதுவும் குறிப்பாக இந்த கோதுமை சம்பந்தப்பட்ட அந்த பொருட்களானது திரும்பவும் ஒரு ஃபயர் ஆனது அந்த இடத்துல ஏற்பட்டுச்சுன்னா செகண்டரி எக்ஸ்ப்ளோஷனை ஏற்படுத்தும். ஆயுதங்களை தவிர, இல்லை எரியக்கூடிய தன்மையுடைய அந்த பொருட்களை தவிர, ஆயில உள்ள அவங்க வச்சிருந்தாலும் அது பத்தி எரியுமே தவிர இரண்டாவது ஒரு வெடிப்பை ஏற்படுத்தாது. இரண்டாவதா ஒரு வெடிப்பை ஏற்படுத்தணும்னா அந்த இடத்துல வெடிபொருள் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருட்கள் இருந்தால் தான் அந்த இடத்துல இரண்டாவது எக்ஸ்ப்ளோஷன்றது ஏற்படும். ஸோ உக்ரைன் எந்த அளவுக்குலாம் இவங்களோட கவனத்தை திசை திருப்பிட்டு, ரஷ்யாவோட கவனத்தை திசை திருப்பிட்டு உள்ள உக்ரைன்ல இருந்து ஆயுதங்களை நாங்கள் எடுத்துட்டு போல, உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொண்டு வரல, மாற்றா நாங்கள் தானியத்தை தான் எடுத்துட்டு போறோம்ன்ற போர்வையில் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரஷ்யா இப்போ தேடி பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இப்போ இந்த இஸ்கேந்தர் எம்ன்றது ரீசெண்டான ஸ்ட்ரைக்ல ரொம்பவே அந்த பேருன்றது வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. இது 2 விஷயங்களை வெளியில உணர்த்துது. ஒன்று, ரஷ்யாவோட மிசைல் உற்பத்தின்றது இந்த இடத்துல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்று, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போட்ட சாங்ஷன்ஸ். ரஷ்யாவுக்கு யாரும் வந்து ஸ்பேர்ஸை கொடுக்காதீங்க, அவங்களோட மிலிட்டரியை வந்து நம்ம ரொம்ப எந்த அளவுக்கு கிரிப்பிள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும், ரஷ்யா வந்து ஆயுத உற்பத்தியை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும், அப்போதான் உக்ரைன் மேலே அவங்க அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு பெரிய பிளானில் ஒரு எக்கனாமிக் சாங்ஷனை போட்டிருந்தாங்க. அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கான சில டேட்டாஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்ட எக்கனாமிக் சாங்ஷன்லாம் இந்த இடத்துல ஒர்க் ஆகலன்றதையும் இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இந்த 2022 இந்த பிரச்சனையானது ஆரம்பிச்சு ஒரு 4 மாதம் வரைக்கும் பெருசாக மேஜரான எந்த ஒரு ஆயுதம் சம்பந்தப்பட்ட பொருளாதார தடையை ரஷ்யா மேலே போட முடியல. ஆனால் அப்போ வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உக்ரைன் மேலே ஆவரேஜாக ஒரு 30 to 60 ஏவுகணைகள் தான். ரஷ்யாவோட கப்பற்படை, விமானப்படை தவிர்த்து லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து ஒரு மாசத்துக்கே அவ்வளவு ஏவுகணைகள் தான் ரஷ்யா ஏவிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டுட்டு 2023 இருந்து 2024 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 100+ 100க்கும் அதிகமான ஏவுகணைகளை இந்த இடத்துல ரஷ்யா ஏவிட்டு இருக்காங்க. இது ஒன்று போதும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சாங்ஷன்ஸ் ரஷ்யா மேல ஒர்க் ஆகிட்டு இருக்கா, இல்ல அவங்க போட்ட சாங்ஷன்ஸ் அவங்களுக்கு மேல பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம அந்த வீடியோல ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். வெயிட் பண்ணிட்டு இருங்க, ஒரு சிறப்பான வீடியோ நம்மளோட சேனல்ல இது சம்மந்தப்பட்டது வந்துட்டு இருக்கு. ஸோ பேக் டு த பாயிண்ட். ஒரு ஃபேக்டரியை ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னா அதோட பேக் ஸ்டோரியில நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 10 டேங்க் டேமேஜ் ஆகுது, அது ஒரு 20 நாள்ல சரி பண்ணி திரும்ப ஃப்ரண்ட் லைனுக்கு அனுப்பலான்ற நிலைமையில 10 நாளைக்கு ஒட்டுமொத்தமாக ப்ரொடக்ஷனே ஸ்டாப் ஆகுது, அந்த இடத்துல இருந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னா அந்த 10 டேங்க்ஸ் சேர்த்து இந்த ஃப்ரண்ட் லைனில் வேறு எங்கெல்லாம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கோ இந்த 10 நாளில் வேறு எந்த டேங்க்ஸையும் உங்களால் மேஜராக ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஏதோ ஒரு இடத்துல உக்ரைனுக்கு இது ஒரு பலத்தை அடியை கொடுக்க போகுது. இன்னும் ரிப்பீட்டடான ஸ்ட்ரைக்ஸ் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன் மூவ்மெண்ட்ஸை அது இந்த இடத்துல பாதிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ்ன்ற டாபிக் ரொம்ப ஒரு பெருசான விஷயமா மாறிட்டு இருக்கு. நார்த் கொரியாவிலேருந்து மிலிட்ரி பர்சனல்ஸை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான ஃபண்டிங்ஸை கொடுத்து ரஷ்யாவோட ஆர்மி சார்பாக இப்போ போராட வைக்க போகிறதா, இல்லை நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸை எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக உக்ரைனுக்கு எதிரான அந்த ஒரு போரில் ஈடுபடுத்த போகிறதா நிறைய விஷயங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும், இல்லை நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் வந்தால் அது எப்படி உக்ரைனுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும், இல்லை அவங்க உள்ளே வந்தாலும் எதுவும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா அது தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நார்த் கொரியா, சவுத் கொரியா கூட எங்களுக்கு ஒட்டும் வேணாம், உரம் வேணாம்னு சொல்லிட்டு ரயில் நெட்வொர்க், ரோட் நெட்வொர்க் எல்லாத்தையுமே பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த இடத்துல எல்லா நெட்வொர்க் கனெக்ஷனுமே கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இஸ்ரேல் விஷயம் சொல்லவே தேவையில்லை, லெபனானுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காசாக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். சைனாவும் சும்மா இல்லை, தைவானை சுற்றி அவங்களோட அந்த மிலிட்டரியை ரொம்ப அதிகமாக உள்ள அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இன்டெலிஜென்ஸ் ஆனது கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஈரானோட ரோல்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு இஸ்ரேல் ஈரானை அடித்து ஈரான் அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது போரில் போயிட்டு முடியும். ஏன்னா இஸ்ரேல் அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாங்க, ஈரானும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த தடவை ரெஸ்பான்ஸ்ன்றது சிவியராக இருக்குன்ற மாதிரி 2 தரப்பு சொல்லிட்டாங்க. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த இடத்துல சைனா இந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த இடத்துல 3ஆவதாக ஒரு ஆள் இருக்காங்கன்ற மாதிரி நார்த் கொரியா ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜப்பானுக்கும் நார்த் கொரியாவுக்கும் பிரச்சனை இருக்குது, சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் பிரச்சனை இருக்குது. எப்படா ஒரு பிரச்சனை வரும், எப்போ இதை சாக்கா வச்சு சவுத் கொரியாவை அடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அமெரிக்காவோட பேஸ் அந்த பிராந்தியத்தில் இருந்தாலும் அமெரிக்காவால் டேரெக்டாக நார்த் கொரியாவை தொட முடியாது. ஏன்னா நார்த் கொரியா கிட்ட ஏற்கனவே நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. 10ஆவது குறைக்கு லாஸ்ட் ஒரு 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு டைஸ், டைரக்டான மிலிட்டரி இராணுவ ஒப்பந்தங்கள்ன்றது இந்த இடத்துல
புதினுக்கும் கிம் ஜாங் உனுக்கும் நடுவில் சைன் ஆகியிருக்கு. ஸோ இது ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட் மாதிரி தான். நார்த் கொரியா சவுத் கொரியாவை அடிச்சாங்கன்னா டைரக்ட் மிலிட்டரி இன்வால்மெண்ட்டை அமெரிக்காவில் கொண்டு வர முடியாது. ஸோ ஈரானோட ரெஸ்பான்ஸ் இல்லை இஸ்ரேலோட ரெஸ்பான்ஸ்ன்றது அடுத்து வரப்போகிற 2-3 மாதங்களுக்கு இந்த உலகத்தோட பாதை எந்த பக்கம் போக போகுது. ஏன்னா ஒரு 3ஆம் உலக போருக்கான எல்லா பாசிபிள் வேவும் எல்லா பிராந்தியத்திலையும் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதில் இந்தியா பாகிஸ்தான் மட்டும்தான் கொஞ்சம் சைலண்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. சீனா ரஷ்யாவும் கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இது வெளியில் காட்டப்படுற ஒரு பிம்பம் தான். தினமும் அங்கே பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ஆனால் ஹெட்லைன்ஸில் வர அளவுக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை அந்த இடத்துல போகல. அதனால தான் இந்த 2 பார்டரும், இந்தியா சைனா பார்டரும், இந்தியா பாகிஸ்தான் பார்டரும் இப்போ அமைதியாக இருந்துட்டு இருக்கு. ஸோ அமெரிக்காவோட ரெஸ்பான்ஸ், சைனாவோட இந்த ஸ்ட்ராட்டஜி, தைவான் ஆல்ரெடி அவங்க சீன ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவோட இந்த கொரியன் சோல்ஜர்ஸை, நார்த் கொரியன் சோல்ஜர்ஸை உள்ளே கொண்டு போகிற ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டை தான் கொண்டு வந்து நிறுத்தும் இந்த உலகத்தோட அடுத்த ஒரு உலக யுத்தம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் பெறுது உங்கள் லாக்கி.